நமக்கு தெரியாது, அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது. அப்படி இல்லாமல் குர்ஆனை ஓதுகிறோம் என்றால் அதனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை குர்ஆனோடு ஒரு ஒத்த ஒரு வாழ்க்கையாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய சிறப்பை பற்றி சொல்கிறான். வஇதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல் தரா அயூனஹும் தஃபீது மினத்தம். இந்த தூதருக்கு அனுப்பப்பட்ட இந்த குர்ஆனை அவர்கள் செவியுற்றால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடியும் என்று இறைவன் சொல்கிறான். யாருக்கு வடியும் யோசிச்சு பாருங்க. குர்ஆனை ஏதோ நம்ம ஓதுற மாதிரி நவுது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏதோ அறக்குறையா எது ஓதுறோன்னு தெரியாது, உச்சரிப்பிரிக்காலும் தெரியாது, என்ன அர்த்தம்னு தெரியாது. வியாபாரத்துக்கு போனோமா, பொருளாதாரத்தை சம்பாதிச்சோமா, மனைவி மக்கள் வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, கார் வாங்கினோமா, பைக் வாங்கினோமா, இந்த சிந்தனையில் குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கு எப்படி கண்ணில் இருந்து கண்ணீர் வரும்? அப்ப குர்ஆனை எப்படி ஓதுறாங்க, எப்படி ஓத வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான். உள்ள ரீதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி என்ன சொல்றான், அதனுடைய கருத்து என்ன என்பதை நமக்கு அரபி தெரியாது. தர்ஜுமாக்கள் இன்னைக்கு இருக்குது. ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னால் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் தர்ஜுமாவே பார்க்கல, குர்ஆனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது, அப்படி வாழ்ந்தார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு தர்ஜுமாக்கள் வந்திருக்குது. ஆடியோ ரீதியாக எப்ப வேணாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு பல உரைகள் பயான்கள் எல்லாமே இன்னைக்கு இணையதளத்தில் நிரம்பி இருக்குது. அப்போ நாம என்ன பண்ணணும், அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இதா ذுகிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும். முஃமின்கள் உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் என்று கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்குமா? அப்படி உள்ளங்கள் நடுங்கினால் அவன் பாவம் செய்வானா? அவன் தொழுகையை வீணடிக்கக்கூடியவனா இருப்பானா? யோசிச்சு பாருங்கள். கெட்ட விஷயத்தின் பக்கம் செல்லக்கூடியவனாக இருப்பானா? இருக்க மாட்டான். அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவனுடைய உள்ளங்கள் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவனுக்கு கூறப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகமாகும், அவனுடைய ஈமான் அதிகமாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ குர்ஆனோடு இபாதத்தோடு ஒரு ஆத்மார்த்த ரீதியான உள்ள ரீதியான ஒரு தொடர்பு. தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம்? அரைக்குறையா டக்கு டக்குன்னு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ருக்கு போறோம், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா முடிஞ்சிருச்சு, கிளம்பிடுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. பள்ளிவாசல்ல ஒரு நபர் தொழுகிறாரு, ருக்கு செய்யறாரு, டக்கு டக்குன்னு தொழுகிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தொழவே இல்லை, திருப்பி போய் தொழு. திருப்பி அவர் தொழுதுட்டு வர்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழவே இல்லை, திருப்பி தொழுன்னு. அப்படி 2-3 முறை நடைபெறுகிறது. அதற்கு பிறகு அந்த மனிதர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், இதை தவிர நான் எப்படி தொழுறேன்னு எனக்கு தெரியவே செய்யாது, இதை நான் அறியவே இல்லை, எப்படி தொழுறதுன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை தக்பீர் கட்டுங்க, அல்ஹம்து சூரா ஓதுங்க, நிதானமா ஓதுங்க, நீ அழகா செய்யுங்க, ருக்கு செய்யுங்க, நிதானமா செய்யுங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அந்த நிலையில வருங்க, நிதானமா செய்யுங்க, இப்படி நிதானமா அழகாக செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, கோழி உணவை சாப்பிடுவதை போன்று அப்படி கொத்தி கொத்தி சஜிதா போயிட்டு டப்பு டப்புன்னு எந்திக்கிறது, அது தொழுகையே இல்லை என்று சொன்னார்கள். அப்ப நம்முடைய தொழுகைகளை தூய்மைப்படுத்தணும், அதை சரிப்படுத்தணும், சீர்படுத்த வேண்டும். இந்த தொழுகை எப்படிப்பட்டது? தொழுகை எப்படிப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா யுனாஜி ரப்பஹு. தொழக்கூடியவர் தன்னுடைய இறைவனிடம் பேசிக் கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார். அப்ப அப்படி நாம் தொழ வேண்டும். குர்ரத்தி அயுனிய ஸலா, தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுதா ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி. நீண்ட நாட்களுக்கு பின்னாடி ஒரு பொருள் கிடைக்கிறது, எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நீண்ட நாட்களுக்கு பின்னாடி நம்முடைய ஒரு உறவினர்களை பார்க்கிறோம், எவ்வளவு மகிழ்ச்சி. அது நம்முடைய உள்ள ரீதியாக வந்துடும். நம்ம வெளிப்படையா சிரிக்கணும் வைக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. நம்முடைய உள்ள ரீதியாக அந்த ஆனந்த கண்ணீர் எல்லாம் வரும் இல்ல, சந்தோஷத்துல, அதெல்லாம் நம்ம சொல்லி வச்சு வர்றது கிடையாது. நம்முடைய உள்ள ரீதியாக அந்த கண்ணீர் வந்துடும், அந்த மகிழ்ச்சி வந்துடும். அது மாதிரி தொழுகிற தொழுகிறோம். எப்படி தொழுகிறோம்? என் ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம். நாளை மறுமை நாள்ல அவன் நாளை விசாரிப்பான். மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, அவருக்கு முன்னாடி நிற்கிறோம். பல நபி தோழர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதக்கூடிய நேரத்தில் தேம்பி தேம்பி அழுவார்கள். இன்னைக்கு கூட பயான்ல பண்ணியிருந்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்துல் யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை ஓதுவார்கள். இன்னமா அஸ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ்,
என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கவலையையும் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதக்கூடிய நேரத்தில் தேம்பி தேம்பி அழுவார்கள். எப்படி என்று சொன்னால், கடைசி பகுதியில சஃப்ல அவர்கள் இமாம் நிற்பாங்க, இமாமத்தா செய்வார்கள். பின்னாடி கடைசி நிற்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு தேம்பி தேம்பி அழுவார்கள் என்று நம்ம வரலாறுகள்ல பார்க்க முடியும். அப்ப அந்த உள்ள ரீதியான ஒரு தொடர்பு குர்ஆன் இடத்துல நமக்கு வேணும். குர்ஆன் அந்த தொழுகை நமக்கு ஒரு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். தொழுகை அல்லாஹ்வோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம முடிவு எடுக்கணும். எப்படி நம்ம தொழுகைகளை சீர்படுத்தணும், தொழுகைக்கு முன்னாடி ஒழுவ சீர்படுத்தணும். பாதி பேர் ஒழுவு செய்யறாங்க, இந்த கையில எல்லாம் தண்ணி படவே செய்யாது, கையில தண்ணி படாது, கால் பின்னாடி கெண்டை காலுக்கு பின்னாடி தண்ணீர் படவே செய்யாது. நபிகளார் சொன்னார்கள், கெண்டை கால் பின்னாடி உள்ள அந்த துதிக்கால், அந்த கால் நினைவில்லைன்னா அது நரகம் தாங்க. அவன் அந்த ஒழுவு செய்வதை புத்தகங்கள் இருக்குது, எப்படி செய்யறது கேட்கலாம், ஆலிம்கள் இருக்கிறாங்க, இணையதளம் இருக்குது, எல்லாமே வசதிகள் இருக்கிறது. ஒழுவை சரியா செய்யணும். ஒழுவு இல்லாதவருக்கு தொழுகை இல்லை. ஃபர்ஸ்ட் ஒழுவை சரியா செய்யணும். மலஜலம் கரைக்கிறது என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஜமாத் நடந்துட்டு இருக்குது, ஓடி வந்துடுறாங்க, ஓடி வந்து தொழுகையில கலந்துக்கிறாங்க. சிறுநீர் கழிக்க வேண்டியது இருந்துச்சு, தொழுது முடிச்சுட்டு போய் சிறுநீர் கழிக்கிறது. தொழுகை கூடாது. சிறுநீரை அடக்கி கொண்டு மலஜலத்தை அடக்கி கொண்டு தொழுதோடு வைங்க, தொழுகை கூடாது. அதை முடித்து விட்டு தான் தொழுகைக்கு வரணும். அதை முடித்து விட்டு தான் தொழுகைக்கு வர வேண்டும். பசிக்குது, கடுமையான பசி, நமக்கு முன்னாடி உணவு கொண்டு வர வைக்கப்படுகிறது, உணவு கொண்டு வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார், இக்காமத் சொல்லப்பட்டால் கூட சில பொருளை சாப்பிட்டு தான் தொலைக்கும், பசிச்சுட்டே தொழக்கூடாது. ஏன் கவனம் ஃபுல்லாக சோறில் தான் இருக்கும், கவனம் ஃபுல்லாக தாக தண்ணீர்ல இருக்கும். அப்போ மலஜலத்தை முடித்துட்டு தான் வரணும், உணவை தண்ணீரை முடித்து விட்டு தான் தொழணும். உணவை நல்ல முறையில் செய்து, யார் உணவை முழுமையாக செய்யறோம்னா அந்த உறுப்புகள் மின்னி கொண்டிருக்கும், பிரகாசமா இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாம் முதலாவது நாளை இன்ன அவ்வளமா யுஹாஸபுல் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, மௌத்தாயிட்டா, இன்னும் எப்போ மௌத்துன்னு தெரியாது, மறுமை நாள ரொம்ப தூரத்துல நம்ம நினைக்கிறோம், போறோம், மௌத்து விழுந்தா நடந்தா அல்லாஹ் நாடினா எப்போ வரும்னு தெரியாது. மௌத்தாகிவிட்டால் அடுத்த கேள்வி என்னது, தொழுகையை பற்றி. அப்ப அந்த தொழுகை சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும், தொழுகை சீர்கெட்டு விட்டால் எல்லாமே சீர்கெட்டு விடும். அப்ப அந்த தொழுகையில ஒரு நல்ல தொடர்பு, அந்த குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில், குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் அதுல ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தணும், அழகான முறையில் குர்ஆனை ஓதணும். இன்னைக்கு பல இணையதளம் இருக்கிறது, அதான் ஏராளமான அறிஞ நமக்கு முயற்சி செய்தால் உலக விஷயம் நடக்குது, ஆனா மார்க்க விஷயத்தில் நடக்க மாட்டேங்குது. அப்ப குர்ஆனுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னாங்க, திருமறை குர்ஆனுடைய வசனம், அல்லதீன ஆத்தைனாகுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவதி உலாயிக யுமினூன பிஹி, அவர்கள் தன்னுடைய இறைவனிடம் அருளப்பட்ட இந்த வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவார்கள், அவர்கள்தான் உண்மையாக நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவன் சொல்றாங்க. ஓத வேண்டிய முறைனா தஜ்வீது முறைன்னு சொல்றேன்ல, அந்த முறைப்படி நாம் ஓத வேண்டும். அப்ப அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இப்படி குர்ஆன் ரமலானுக்கு, ரமலானுடைய சிறப்புன்னு பேசுறோம், 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்த ஒரு லைலத்துல் கத்ர் இருக்குன்னு பேசுறோம். இதுக்கெல்லாம் என்ன சிறப்பு யோசிச்சு பாருங்க. லைலத்துல் கத்ர்னா என்னது? லைலத்துல் கத்ர்னா இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இன்னா அன்ஸல்நாஹு, அதை அருளினோம். எதை அருளினோம்? குர்ஆனை அருளினோம். குர்ஆனை லைலத்துல் கத்ர்ல அருளினோம். லைலத்துல் கத்ர் ரமலானுக்கு இவ்வளவு சிறப்பு, அந்த ரமலான்ல லைலத்துல் கத்ருக்கு இவ்வளவு சிறப்பு. எல்லாத்துக்கும் காரணம் என்னது? குர்ஆன் அருளப்பட்டது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல. லைலத்துல் கத்ரி கைர் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்த ஒரு இரவு இந்த குர்ஆன் அருளப்பட்டதால் கிடைத்தது. அப்ப குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தணும், குர்ஆனை சரி பண்ண முயற்சி பண்ணணும், குர்ஆனுடைய அந்த பிழைகள், அந்த தஜ்வீதுடைய பிரச்சனைகளை நாம் சரி பண்ண முயற்சி செய்ய வேண்டும். கேட்டா எனக்கு 50 வயசு ஆயிருச்சு, 60 வயசு ஆயிருச்சு. நபித்தோழர்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நபித்தோழர்கள் முதுமை 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 3-4 வயது வித்தியாசம் ரசூலுல்லாஹ்க்கும் அபூபக்கர் அவர்களுக்கும். அவர்கள் குர்ஆனை முழுமையாக முடித்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு வஹி வந்தது 40 வயசு பின்னாடி தான், நபியானது 40 வயசு பின்னாடி தான். அப்ப அபூபக்கர் எத்தனை வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க? 37 வயசுக்கு பின்னாடி தான். பெரும்பாலான நபித்தோழர்கள் பிந்தைய காலகட்டத்தில் குர்ஆனை கற்றார்கள், முழுமையாக மனப்பாடம் செய்தார்கள். அப்ப குறைந்தபட்சமாக அல்ஹம்து சூரா நபிகளார் சொன்னார்கள், லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாதவருக்கு தொழுகை இல்லைன்றாங்க.
சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை என்றால் தொழுகை இல்லை. உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் சூரத்துல் ஃபாத்திஹா, ஏராளமான சிறப்புள்ளது. அப்ப அதையாவது நாம் மிக தெளிவாக ஒரு பிரச்சனை இல்லாமல், ஒரு உச்சரிப்பு மிஸ்டேக் இல்லாமல் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுல நாம் முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துறது, தொழுகையோடு தொடர்பை ஏற்படுத்துறது, அந்த உள்ள ரீதியான அந்த தொழுகையில நம்ம தொழணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅ்புதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக. அல்லாஹ்வை நீ வணங்கணும். எப்படி வணங்கணும் தெரியுமா? அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் அப்படின்னு வணங்கணும். அல்லாஹ்வை நீ பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மளால பார்க்க முடியாது, ஆனா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி நாம் இந்த நேரத்தை, அது முக்கியமான நேரம், நம்ம ஒரு உறுதியோடு நன்மை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நாம் உறுதி எடுக்கணும். இப்ப இந்த நேரத்துல நாம் சபதம் எடுக்கணும். எப்படியாவது இந்த குர்ஆனை தஜ்வீதோடு கத்துக்கணும். எப்படியாவது தொழுகையில ஒரு உள ரீதியான தொழுகையை தொழ வேண்டும். குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்துல நாம் உள ரீதியான குர்ஆனுடைய அர்த்தத்தை விளங்கி நாம் அழுது ஓத வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுவார்கள். எப்படி? ஒத்தூர் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம், அந்த வசனம், அந்த குர்ஆனுடைய அத்தியாயத்துல ஒரு வசனம் வரும். எப்படி? மறுமையினுடைய சிந்தனை. அதாப ரப்பிக லவாக்கிஅ, உம்முடைய இறைவனுடைய வேதனை நிகழக்கூடியது. தேம்பி தேம்பி அழுவார்கள். எப்படி? உம்முடைய இறைவனுடைய வேதனை அது கண்டிப்பாக நிச்சயமாக நிகழக்கூடியது என்ற அந்த வார்த்தை, அந்த வசனத்தை ஓதக்கூடிய நேரத்தில் தேம்பி தேம்பி அழுவார்கள். ஹதீஸ்கள வரலாறுகளை பார்க்கிறோம். அப்போ நாம் அந்த குர்ஆனோடு உள ரீதியான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொன்ன அந்த தொழுகையில அறக்குறையா தொழுகிறது, பிறர் பார்க்க வேண்டும் என்று தொழுகிறது பெரிய ஒரு பாவம். என்னது? அடுத்தவர்கள் பார்த்தா அது வித்தியாசமா தொழுவோம், அடுத்தவங்க பார்க்கறாங்க அதனால என்னது ரொம்ப நீளமா தொழுவோம், யாரும் பார்க்கலையா கடகடான்னு தொழுவோம். அப்ப இது மிகப்பெரிய ஒரு பாவம். நபிகளார் சொன்னார்கள், நான் மிக மிக பயப்படுறது என்ன தெரியுமா? ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க். அர்ரியா, முகஸ்துதி, அடுத்தவர்கள் பார்ப்பதுக்காக தொழுகிறது. தர்மம் செய்யறது எதுக்காக? அடுத்தவன் பார்க்குவான், அடுத்தவன் பேசுவான். யோசித்து பாருங்க, இது சிறிய சிறுக்குன்றாங்க. எவ்வளவு கண்டிக்கிறாங்க, வார்த்தை எப்படி போடுறாங்க பாருங்க. சிறிய சிறுக்கு, அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனா என்ன செய்யறாங்க? அப்படி செய்யறது சிறிய சிறுக்குன்றாங்க. அப்ப நாம் மிக கவனமாக ஒரு 3 வரலாறு நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த செய்தி ஒரு 3 மனிதர்களை பற்றி, பெரிய ஒரு ஆலிம், பெரிய ஒரு உயிர் தியாகி, பெரிய ஒரு செல்வந்தர். 3 பேர். யாரு? நாளை மறுமை நாள் அல்லாஹ் விசாரிப்பான். செல்வந்தர் வருவார், என்னப்பா கொடுத்தா, என்னப்பா எனக்காக செய்தா? யா அல்லாஹ், என்னுடைய பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், கதப்த, பொய் சொல்றா. பொருளாதாரத்தை கொடுத்த உண்மைதான், ஆனா எதுக்கு கொடுத்தா? மக்கள் எல்லாம் இவர் பெரிய கொடை வள்ளல், இவர் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, நீ இப்ப மக்களுக்காக செய்தா, புகழ்த்தணும் செய்தா, எனக்காக செய்யல, அவனை தூக்கி நரகத்துல வீசிடுவான். தான் கதப்த. எப்படிப்பட்ட அவன் பாருங்களேன். 1 ரூபாய் செய்தா நரகத்திலிருந்து பாதுகாப்பு. இத்தக்கும் நார விஷக்கி தம்ரு, பேரித்த பழத்தின் ஒரு துண்டை, ஒரு பேரித்த பழம் கிடையாது, பேரித்த பழத்தை 4 பிச்சு கொடுக்குறேன்ல, அந்த ஒரு துண்டை தர்மம் செய்து உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகளார் வழிகாட்டினாங்க. ஒரு பேரித்த பழ துண்டு நரகத்திலிருந்து காப்பாற்றும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஆனா கொடை வள்ளலா இருந்தவர் நரகத்துக்கு போவார். காரணம் என்ன? அடுத்தவர்கள் புகழ்த்தணும். அதே போன்று உயிர் தியாகி, அல்லாஹ் கேட்பான், என்னப்பா செய்தா? என் உயிரையே உனக்காக கொடுத்த. அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, பொய் சொல்றா. அடுத்தவர்கள் பேசணும், இவர் பெரிய உயிர் தியாகி, மக்கள் பேசிக்கிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, நரகத்துல தூக்கி வீசிடுவான். அடுத்தவர் மார்க் அறிஞர், என்னப்பா செய்தா? என்னுடைய காலத்தை ஃபுல்லா மார்க்கத்தை கற்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். கதப்த, பொய் சொல்றா. மக்கள் புகழ்த்தணும், இவர் பெரிய மார்க் அறிஞர், இவர் பயங்கரமா பயான் பண்ணுவாரு, மக்கள் பேசிவிட்டார்கள், தூக்கி நரகத்துல வீசிடுவான். அப்போ நாம் நம்முடைய, இன்னும் சொல்லணும்னா இன்னொரு செய்தி வரும். இவர்கள் 3 பேர் நரகவாசி, மிகப்பெரிய அமல்கள் செய்தவர்கள். அதுல கொஞ்சம் செய்தாலே போதுமானது, சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஆனா மிகப்பெரிய அமல் செய்தவர்கள் நரகத்துக்கு போகக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அப்போ அல்லாஹ் அந்த இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக அந்த உல தூய்மையோடு நாம் செய்ய வேண்டும். இதுல இன்னொரு செய்தி வரும். மறுமை நாள்ல மக்கள் எல்லாம் நிறைய நல்ல அமல்களோடு வருவாங்க. அதுல சில பேர் என்னது, இந்த முனாஃபிக்குகள் என்ன செய்வான்? அதாவது அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக இபாதத் செய்தவன். அல்லாஹ் சொல்லுவானா, நல்லடியார்களுக்கு அதற்குரிய அமல்களை கொடுத்துருவான், அதற்குரிய கூலியை கொடுத்து விடுவான். நல்லடியார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கெண்டை காலை திறந்து காட்டுவான். நல்லடியார்கள் அவனை சஜிதா செய்வார்கள். கெட்டவர்கள்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க.
அதாவது யூதர்கள் உசைர் இப்னுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகன் உசைர்னு சொன்னா உசைரை வணங்கி கொண்டிருந்தவன் உசைரை காட்டப்படும், அங்க போவான், நரகத்தில் போய் விழுந்துருவான். ஈசா இப்னு மரியம் கிறிஸ்தவர்கள் ஈசாவை வணங்கி கொண்டிருந்தார்கள், ஈசாவை நோக்கி போவாங்க, அவன் நரகத்தில் போய் விழுந்துருவான். கடைசியில அல்லாஹ் அதாவது முனாஃபிக்குகளும் முஸ்லிம்களும் தனித்திருப்பார்கள். முஸ்லிம் மாதிரி நடிச்சிட்டு இருந்தானே, பிறர் பார்ப்பதற்காக இபாதத் செய்தவன் இருப்பான். இங்க ஒரு கூட்டம் கேட்டா நாங்களும் முஸ்லீம்னு நிற்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கெண்டை காலை திறந்து காட்டுவான். முஸ்லிம்கள் எல்லாம் திருமறை குர்ஆன் வசனம் பேசும், யௌம யுக்ஷஃபு அன் சாகின் யுதுஆன இலா சுஜூத். அந்த மக்களை எல்லாம் தன்னுடைய கெண்டை காலை காட்டின உடனே அவர்கள் அழைக்கப்படுவார்கள். எதுக்கு தெரியுமா? அந்த காலுக்கு சஜிதா செய்வதற்காக. முஸ்லிம்கள் எல்லாம் ஓடோடி போய் சஜிதா செய்வார்கள். இந்த முனாஃபிக்குகள் பிறர் பார்க்க வேண்டும் என்று இபாதத் செய்தவர் சஜிதா செய்வதற்கு முயற்சி செய்வான். அவனுடைய முதுகு முயற்சி அப்படியே ஒரு கட்டை மாதிரி ஆயிடும், சஜிதா செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு கை செய்தவன், அவனும் நரகத்துக்கு போயிடுவான். அல்லாஹ் சொல்லுவானா, அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, நீ யாருக்காக இபாதத் செய்தியோ அவன்கிட்ட போய் கேட்டு வருவேன்னா அவன் நன்மை தருவானான்னு பார்க்கலாம். எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. யாருக்கு அடுத்தவன்ட்ட காட்டணும் செய்தா அவன்கிட்ட வேணா போய் கேட்டுப்பாரு, அவனாலே படுகொலையில் இருக்கும், நமக்கு உதவி செய்வானா யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படி அனுப்பப்படும். இப்போ பொதுவான ஒரு லாஜிக் என்னது, ஒரு ஆள்கிட்ட வேலை பார்க்கிறோம், அவர்கிட்ட கூலி கேட்கணும். இன்னொரு ஆள்கிட்ட போய் கூலி கேட்டா இவருக்கு வேலை செய்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட வேலை கூலி கேட்டா அல்லாவுக்கு தொழணும், இன்னொரு காட்ட வேண்டும், இன்னொரு புகழ வேண்டும் தொழுகிறோம். அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அந்த விஷயத்துல அடுத்தவர்களுக்காக அல்லாமல் அல்லாவுக்காக நாம் இபாதத் செய்யணும். இதை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லணும்னா நபிகள் நாயகம் திருமறை குர்ஆனுடைய வசனம், முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்குல் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள், காஃபிர் நரகத்தில் இருப்பான், அதுக்கு கீழே முனாஃபிக் இருப்பான். நயவஞ்சகர்கள் ஏன் இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இவர்கள் தொழுகையில பொடுபோக்கா இருந்தான். இதா காமு இல சொலாத்தி காமு குசாலா, தொழுகையில கவன சிதறலோடி அந்த அங்க இங்க எப்படி வந்தோம் இந்த சிந்தனையில இருந்தான். அதனால நரகத்தின் அடித்தட்டில் இருப்பான். அது மட்டுமல்ல, பிறர் பார்க்க வேண்டும் என்று இபாதத் செய்தான். குர்ஆனுடைய வசனம் இது. பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தொழுகையில நின்றான். அதனால இவன் நரகத்தின் அடித்தட்டு. அது மாதிரி தர்மம் செய்யறோம். நபிகளார் சொன்னார்கள், மன் சொல்ல யுராயி, பிறர் பார்ப்பதற்காக யார் இபாதத் செய்கிறாரோ ஃபகத் அஸ்ரக, அவன் சிர்க் வச்சுட்டான். மன் யார் பிறர் பார்ப்பதற்காக தர்மம் செய்யறானோ, பிறர் பார்ப்பதற்காக நோன்பு வைக்கிறானோ, அவனும் சிர்க் வச்சுட்டாங்க. அப்ப இந்த விஷயத்துல நாம் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த இரவு தொழுகையெல்லாம் நம்ம தொழுகிறோம் இந்த காலகட்டத்தில். இப்பொழுது இருந்தே நாம் ஒரு முடிவு எடுக்கணும். என்னது? இரவு தொழுகைகளை தொடர்ச்சியா தொழணும். ஏராளமான நன்மைகள், இரவு தொழுகையை பற்றி ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அவருடைய மகன் அப்துல்லா பின் உமர், இப்னு உமர்னு சொல்லுவாங்க, அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் கனவு கண்டேன். அவரை எப்படிப்பட்டவர்னா, பள்ளிவாசல் பைத்தி மஸ்ஜிதி, வீடே பள்ளிவாசல் தான். திருமணத்துக்கு முன்னாடி இருக்கும் அவருடைய வீடு பள்ளிவாசலா இருந்துச்சு. பள்ளிவாசலே தூங்குவாரு, பள்ளிவாசலே இபாதத், இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு நபர், மிகச்சிறந்த நபித்தோழர். அவர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் கனவுல அவருக்கு காட்டப்படுது. எப்படி? நான் ஒரு பெரிய நரகம், கனவுல பெரிய ஒரு நரகம், அங்க நான் கொண்டு போகப்படுகிறேன். அந்த நரகம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. கிணத்துடைய வாசல், கிணத்தை சுத்தி கட்டுறது மாதிரி மதில் சுவர் கட்டப்பட்டிருக்குது. அந்த மாதிரியான ஒரு நரகம் ரொம்ப கொடூரமா இருக்குது. பெரிய கொம்புகள் எல்லாம் இருக்குது. அந்த நரகத்துல நான் அங்க கொண்டு போய் வீசப்பட்டு விடுவேன் என்ற ஒரு பயம், ஒரு நடுக்கம் எனக்குள்ளாடியே உணர்கிறேன். அந்த நேரத்துல இன்னொரு மலக்கு வந்தார். ஒரு மலக்கு என்ன இப்படி கூட்டிட்டு போறாரு, எங்க நரகத்துல தூக்கிட்டு போறாரு. பிரம்மாண்டமா இருக்குது, ரொம்ப கொடூரமா இருக்குது. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். இன்னொரு மலக்கு வந்து என்ன சொல்றாரு, நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த விஷயம் முடிகிறது. இந்த செய்தி, இதனுடைய விளக்கம் என்ன என்று தன்னுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியான ஹஃப்ஸா அவர்களிடத்துல சொல்றாங்க. ஹஃப்ஸா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இப்படி இப்னு உமர் அவர்கள் கனவு கண்டார்களாம், இப்படி எல்லாம் நடந்துச்சான் அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு உமர் அவர்கள் இரவு நேரத்தில் அதிகமாக தொழக்கூடியவராக இருந்தார். இதனுடைய கருத்து என்னென்றால், நரகத்துக்கு போகக்கூடிய ஒருவரை இந்த இரவு தொழுகை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லது. இப்படி ஏராளமான சிறப்புகள் இரவுல இருந்து குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கிறது. என்னுடைய அடியான் என்னிடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிப்பான். இன்னும் ஏராளம் சிறப்பு இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவில் 3வது பகுதியில், இரவு 3ஆ பிரிச்சு
மூன்றாவது பகுதியில முதலாவது வானத்துக்கு வருகிறான். அந்த அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியார்கள் ஏதாவது கேட்டா அவனுக்கு நான் கொடுக்கிறேன், ஏதாவது என்னிடத்துல ஆதரவு வைத்தால் நான் அதை அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறேன், ஆதரவை ஏற்றுக்கொள்கிறேன், என்னிடத்தில் ஏதாவது பாவ மன்னிப்பு கேட்டால் நான் அவரை மன்னிக்கிறேன் என்று இறைவன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி அந்த இரவு தொழுகையை நம்மோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும். நபிகளார் சொன்னார்கள், சலாத்தை பரப்புங்கள், அஸ்ஸு சலாம், சலாத்தை பரப்புங்கள், சலாம் சொல்லுங்க, பார்க்கிறவங்கள்ட்ட சலாம் சொல்லுங்க. அதற்கு அடுத்தபடியாக சலாமுக்கு பதில் அடுத்தபடியாக ஏழைகளுக்கு உணவளியுங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், மக்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் எழுந்து நின்று தொழுங்கள், நிம்மதியாக சொர்க்கத்துக்கு நுழையுங்கள். 3-4 வார்த்தை முடிஞ்சிருச்சு. எப்படி? சலாத்தை பரப்புங்க, ஏழைகளுக்கு உணவளியுங்க, மக்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் எழுந்திரிச்சு தொழுங்க, நிம்மதியாக சொர்க்கத்துக்கு போயிருங்க. இப்படி இந்த இரவு தொழுகைக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இப்போ ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல அந்த இரவு தொழுகையை நம்மளால இயன்ற அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுவாங்க, ரொம்ப நேரம் தொழுவாங்க. சூரத்துல் பக்ரா ஓதுவார்கள், சூரத்துல் ஆல் இம்ரான் ஓதுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? உட்கார்ந்துருவாங்க. தொழுகையில நின்று தொழுதுட்டு இருப்பாங்க, கால் வலிக்கும் இல்ல, உட்கார்ந்து தொழுவாங்க. அடுத்து எந்திரிச்சு ருக்கு செய்வாங்க, அடுத்து சஜ்ஜா செய்வாங்க, அடுத்து கொஞ்ச நேரம் நின்று தொழுவாங்க. அப்போ நமக்கு கால் வலி இருக்குதா, இதை கூட வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். தொழுறோம், ரொம்ப நேரம் கால் வலியா இருக்குது, உட்கார்ந்து தொழலாம். அடுத்த ருக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு நின்று ருக்கு செய்யலாம். இப்படி ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை அதிகமாக தொழுவார்கள். கால்கள் பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுதார்கள். அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள். அப்ப இது மாதிரியான நல்ல அமல்கள், குர்ஆனோடு ஒரு உளம் ரீதியான ஒரு தொடர்பு, குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் நாம் நம்முடைய கண்களில் கண்ணீர் வர வேண்டும், அப்படி ஓதணும். தொழுகையில அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை எதிர்பார்த்த ஒரு தொழுகை, இப்படி நாம் தொழணும். பிறருக்காக காட்டுவதற்காக தொழாமல், பிறருக்கு காட்டுவதற்காக தர்மம் செய்யாமல், பிறருக்காக அப்படிங்கிற ஒரு நோக்கமே இருக்கக்கூடாது. எதை செய்தால் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹியாய வல் மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு. எல்லாமே எப்படி இருக்கணும்? எதை செய்தாலும் அல்லாஹ் கூலி தரணும், அல்லாஹ் பொருந்திக்கிட்டா போதும். இப்படி இருக்க வேண்டும். ஒரு குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நல்ல மனிதர்களை பற்றி சொல்லுவான். அவர்கள் தான தர்மங்களை செய்வார்கள். தான தர்மங்கள் யூஃபூன பின் நத்ர் வ யகாஃபூன, அவர்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுவார்கள். வ யகாஃபூன யௌமன், ஒரு நாளை அஞ்சுவார்கள், கடுமையான அந்த நாளை அஞ்சுவார்கள். அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். உணவளித்து விட்டு அவர்கள் சொல்வார்களாம், இன்னமா நுதாயிமுக்கும் லி வஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, உங்களுக்கு நாங்கள் உணவளித்ததெல்லாம் எதற்கு தெரியுமா? கொடை வல்லன்னு பேசுறதுக்கல்ல, மற்றவர்கள் புகழ்த்துவதற்கல்ல. இன்னமா நுதாயிமுக்கும் லி வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. லா நுரீது மின்கும் ஜஸான், உங்களிடத்துல எந்த கூலி, எந்த தேங்க்ஸ், எந்த நன்றியையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அந்த நல்ல அடியார்கள் சொல்வார்கள். இன்னொரு செய்தியை கூறி நிறைவு செய்கிறேன். நல்ல அடியார்கள் அவர்களுடைய தன்மையை பற்றி இறைவன் குர்ஆனுடைய வசனத்தில் சொல்கிறான். ததஜாஃபா அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அவர்களுடைய அந்த அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த பயத்தின் காரணத்தினாலையும், தமனா அந்த ஆதரவு நன்மையை எதிர்பார்த்து அந்த ஒரு மகிழ்ச்சியின் காரணத்தினால அவர்களுடைய விலாப்புறங்கள் படுக்கையிலிருந்து விலகும். இரவுல தூங்குறோம், இரவுல தானே தூங்குறோம், தூங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எந்திப்பாங்களா? எதுக்கு எந்திப்பாங்கன்னா ஹௌஃபன் வ தமஆன், ஹௌஃப்னா பயம், அல்லாஹ் மீது பயம், மறுமையில் தண்டிச்சிருவான். இன்னொன்னு ஒரு சந்தோஷம், அல்லாஹ்வை புகழ வேண்டும் ஒரு மகிழ்ச்சியின் காரணத்தினால அவர்கள் எந்திப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து தான தர்மங்களை செய்வார்கள். அவர்களுடைய குணம் எப்படிப்பட்ட தெரியுமா? அவர்கள் யார் தெரியுமா? அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்கிறான், ஃபலா தஅலமு நஃப்சும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்ட இன்பத்தை யாரும் அறிய முடியாது. மறைத்து வைக்கப்பட்ட இன்பம் சொர்க்கம். அப்போ சொர்க்கத்துக்குரியவர்களுடைய தன்மை இறைவன் சொல்றான். அந்த இறையச்சத்தோடு எந்திப்பாங்க, அந்த அல்லாஹ்வுடைய அந்த அன்பிற்காக, அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்திற்காக எழுவார்கள். அவருடைய படுக்கைகள் விலாபுரத்தில் இருந்து இளம் என்று இறைவன் சொல்கிறான். ஆகவே சொர்க்கவாசியுடைய ஒரு தன்மையாக இந்த இரவு தொழுகை இருக்கிறது. ஆகவே
இந்த நம்மால் ஈன்ற அளவிற்கு அதிகமான இபாதத்துகளை செய்து இன்றைய உரையில் எதையெல்லாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி